மூணாவது மரம் அன்பானவர்களை இலந்தை மரம், ஷஜரத்து சிதிர். குர்ஆன்ல 2 இடத்துல இது சம்பந்தமாக வருகிறது. முதல் இடம் சபாவாசிகள் அப்படின்னு இருந்தாங்க. இறைவனுக்கு அவர்கள் நன்றிக்கு மாறு செய்த போது, அநியாயம் செய்த போது அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார். என்ன தண்டனை தெரியுமா? அழகான பசுமையான இயற்கை சூழ்ந்த பச்சை பசேல் என்ற பூங்காக்கள் தோப்புகள் நிறைந்த அவர்களுடைய ஊரை மாத்திட்டு நல்ல கனிவர்க்கங்கள், உலகத்தின் அத்தனை கனிவர்க்கங்களும் இருந்துச்சா இல்லையா, அதை மாத்தனா அல்லாஹ் சொல்றான், அவங்களுடைய பூங்காவை பூரா அழிச்சிட்டு 2 பூங்கா மட்டும் கொடுத்துட்டான், 2 மரங்கள் மட்டும் கொடுத்துட்டான். தோப்பு என்ன? தவாதை உகுலின் வஹம்தின், கசப்பும் புளிப்பும் உள்ள மரம், அதை வச்சுட்டான். ஹம்தின் வஅஸ்லின் அப்புறம் வஷையும் மின் சிதிரின் கலியில், கொஞ்சம் இலந்தை மரம், அவ்வளவுதான். இதை தவிர எல்லாத்தையும் எடுத்துட்டான். இந்த 2 மரம் மாத்திரம் தான் இருந்தது. கசப்பு புளிப்பு உள்ளவையும் அதற்கு அடுத்து இலந்தை இலையும் இலந்தை மரமும் இருந்தது. வேறு எதுவும் இருக்கவில்லை. அல்லாஹ் சொல்லுகிற இலந்தை மரம் திருக்குர்ஆனில் 2 இடத்தில் வருகிறது. அதில் இது ஒரு இடம். 2வது இடம் சிதிர் என்றால், சிதிரத் என்றால் இலந்தை மரம் என்று பொருள். அந்த இலந்தையில இன்னொன்னு எது அப்படின்னா, சூரத்து நஜ்மிலே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனார்கள். மேராஜுக்கு போன போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமுறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தது சித்ரத்துல் முன்தஹா என்கிற இடம். சித்ரத்துல் முன்தஹா என்பது எல்லையில இருக்கிற இலந்தை மரம் என்றதற்கு பொருள். வலகத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா இன்த சித்ரத்தில் முன்தஹா என்று வருகிறது. சித்ரத்துல் முன்தஹாவை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எல்லை என்றும், அதை தாண்டி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டார்கள் என்றும், அதனுடைய இலைகள் யானையின் காதுகளைப் போல இருந்தது என்றும், மூடிக்கொள்ளும் என்ற என்றெல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய செய்திகள் சித்ரத்துல் முன்தஹாவை பற்றி வருகிறது. சித்ரத்துல் முன்தஹானா என்ன, அந்த மரம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கன்னா, மனித குலம் அதை சரியாக வர்ணித்து சொல்ல முடியாது. சரி, ஏன் அதுக்கு எல்லைன்னு பேரு? சித்ரத்துனா இழந்த மரம், சித்ரத்துல் முன்தஹான்னு என்ன பேரு? ஒண்ணும் இல்ல, அது வரைக்கும் வேண்டுமானால் படைப்பினங்களின் கல்வி ஞானம் எல்லாம் போகலாம், அதை தாண்டிட்டா போக முடியாது. படைப்பினங்களினுடைய ஞானமும் அறிவும் அத்தோடு நின்று போகிற எல்லை என்று அர்த்தம். ஆக 3 மரம் ஆயிடுச்சு.